சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.2ல நம்ம என்ன பார்க்குறோம்னா ஜிசிடி அண்ட் எல்சிஎம். நம்ம ஜிசிடி எல்சிஎம்ல நம்ம படிச்சிருக்கோம். ஜிசிடிங்கிறது என்னன்னா ஹெச்சிசிஎஃப் தான். நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிப்போம்ல, ஜிசிடினாலும் ஹெச்சிசிஎஃப்னாலும் ஒன்று தான். கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி ஃபுல் ஃபார்ம் ஆர் ஹெச்சிசிஎஃப்னால ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அது நம்ம பார்த்துருக்கோம் ஆஃப் பாலினாமியல்ஸ். நம்ம இதே மாதிரி ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா சாப்டர் 2ல நம்ம செஞ்சுருப்போம். ஓகேவா? ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா யூஸ் பண்ணி ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதே மாதிரி இங்கே டிவிஷன் மெத்தடில் நம்ம இது கண்டுபிடிக்க போகிறோம். டிவிஷன் மெத்தடில் அது ஹெச்சிசிஎஃப் என்னவோ அதே தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிவிஷன் மெத்தடில் வச்சு செய்ய போகிறோம். அதான் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். அது இன்னொன்று வந்துட்டு எல்சிஎம். அது ரெண்டும் தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம பண்ண போகிறது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு போயிடலாம். ஏன்னா நமக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறது தெரியும். ஜென்ரலாகவே நார்மல் நம்பர்ஸ் வச்சு செய்வோம் தெரியும். யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம செஞ்சுருக்கோம்ல, அதே தான் இங்கே டிவிஷன் மெத்தடில் செய்கிறோம். ஓகேவா? இப்போது எக்ஸசைஸ் 3.2ல ஃபஸ்ட்டு find the GCD of the given polynomials. அப்போ இங்கே ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு GCD கண்டுபிடிக்கணும். GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் HCF கண்டுபிடிக்கணும். அப்போ ரெண்டு பாலினாமியல்ஸ் கொடுத்துருப்பாங்களா? அப்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் என்னன்னு கரெக்டாக தெரிஞ்சுட்டா போதும். இப்போ சொல்யூஷன் போடுறோம். ஃபஸ்ட்டு அந்த கொடுத்துருக்க அந்த பாலினாமியல்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்குறோம். f(x), g(x)ன்னு. அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது f(x)ன்னு சொல்லி எழுதுகிறோம். செகண்ட் கொடுத்துருக்க பாலினாமியல் g(x)ன்னு எழுதுகிறோம். f(x) ஈக்குவல் டு அது எழுதுகிறோம். எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம செய்யணும். இதெல்லாம் பேசிக், இதுதான் ஃபஸ்ட் ஆர்டர். இது கரெக்டாக நம்ம பண்ணிட்டாலே அடுத்து டிவைட் செஞ்சுட்டு போகிறது ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்குமா ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆர்டராக எழுதிட்டு வந்துடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? கொடுத்துருக்கிற பாலினாமியல்ஸ்க்கு f(x), g(x)ன்னு எழுதுகிறோம். லெட்டு f(x)ன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாலினாமியல் எழுதுவோம். எழுதும்போது ஒரு ஆர்டராக இருக்கணும். ஆர்டர்னா இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ கொடுத்துருக்காங்களா? x⁴ ப்ளஸ் 3x³ 4க்கு அப்புறம் அதே நமக்கு வந்துட்டு எப்படி வரும்னா 4 3 அப்படி நம்ம குறைஞ்சிட்டே வருதுன்னா அது குறைஞ்சிட்டே வரணும். ஓகேவா? கரெக்டாக ஆர்டராக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு 4 இருக்கா? x⁴ ப்ளஸ் 3x³ அதுக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும்? க்யூப்க்கு அப்புறம் 4 3 அடுத்து 2 ஸ்கொயர் வந்திருக்கணும்ல. ஆனால் இங்கே ஸ்கொயர் இல்லை. ஸோ அதை நம்ம எழுதணும். ப்ளஸ் ஸ்கொயர் இல்லை, அதனால் நம்ம 0x² ஆர்டராக இருக்கணும். ஃபஸ்ட்டு அதான் f(x)ன்னு எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த ஈக்குவேஷன் வந்துட்டு கரெக்ட் ஆர்டராக ஏதாவது வேரியபிள் அங்கே இல்லைன்னா அதுக்கு நம்ம 0 வச்சு எழுதிடணும். இப்போ ஃபஸ்ட்டு பவர் 4 இருக்குது, ப்ளஸ் 3x³ இருக்குது, அடுத்து ஸ்கொயர் தான் வந்திருக்கணும். ஸ்கொயர் அங்கே இல்லை, அதனால் ப்ளஸ் 0x²ன்னு எழுதுகிறோம். ஸ்கொயருக்கு அப்புறம் என்ன வரணும்? 4 3 2 1 தானே. 1னா எக்ஸ், அது அங்கே இருக்குது. -x லாஸ்ட்டாக ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் -3 எழுதிட்டோமா? ஃபஸ்ட் இது முடிஞ்சு. செகண்ட் என்னது? g(x) ஈக்குவல் டு அங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் x³ 3லேருந்து தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 3 அடுத்து 2x² அடுத்து 1 தான் -5x ப்ளஸ் 3 அது ஆர்டராகவே தான் இருக்குது. அது எழுதிட்டோம். இல்லைன்னு டவுட் இருக்கா? என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத f(x)ன்னு எழுதுகிறோம். ஆர்டராக எழுதுகிறோம். 4 3 அடுத்து 2 இல்லைன்னா 0 போட்டு அது எழுதியிருக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நம்ம டிவைட் பண்ணல ஈஸியாக இருக்கும். மிஸ் ஆகாமல் கரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்காக தான் g(x)ன்னு எழுதுகிறோம். அடுத்து இன்னொரு ஸ்டெப் இதில் ஒன்றும் இல்லை. இன்னொன்று என்னென்னா காமனாக எது எடுக்க முடிஞ்சால் அதையும் எடுத்துருப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் f(x), g(x) அதுக்கு நேம் கொடுப்போம். செகண்ட் ஸ்டெப் ஆர்டராக எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். தேர்ட் ஸ்டெப் காமனாக எது அதில் எடுக்க முடிஞ்சால் அதையும் எடுத்துருக்கணும். பட் இந்த கொஸ்டினில் காமனாக எடுக்கிற மாதிரி இல்லை, அதனால் நம்ம எடுக்கல. பட் இதுலேயே சப்டிவிஷனில் அடுத்தடுத்த சப்டிவிஷனில் வரும், காமனாக எடுக்கிறதும் வரும். அது நம்ம சம் செய்யலை பார்த்துக்கலாம். ஆனால் இதான் ஆர்டர். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? f(x) நேம் கொடுத்துக்கிறோம். g(x) செகண்ட் இதுக்கு நேம் கொடுத்துக்கிறோம். அடுத்து ஆர்டராக எழுதுகிறோம். ஏதாவது வேரியபிள் அங்கே இல்லைன்னா அது நம்ம 0 சேர்த்து எழுதியிருக்கணும். தேர்ட் ஸ்டெப் காமனாக எது இருந்துச்சுன்னா அதையும் காமனாக எடுத்துட்டு அடுத்ததுல எழுதியிருக்கணும். இங்கே எழுதலேவும் அதான் நமக்கு கொஸ்டினில் தான் இருக்கும்ல, f(x)ன்னு போட்டு எழுதணும். எழுதலே காமனாக எது எடுக்க முடிஞ்சதுன்னா அதையும் எடுத்து எழுதியிருக்கணும். ஓகேவா? அப்போ அது 3 ஸ்டெப்பு பார்க்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் f(x), g(x) எழுதிட்டோம். செகண்ட் ஸ்டெப் 0 அதில் ஒரு வேரியபிள் இல்லாமல் இருந்துச்சு, ஸ்கொயருக்கு 0 போட்டு எழுதிட்டோம். தேர்ட் ஸ்டெப் காமனாக எடுக்கிறதுக்கு எது இருக்கான்னு பார்த்தா இல்லை, அதனால இதோட முடிஞ்சு 2 ஸ்டெப்லையும் இங்கே கவர் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணால் டிவைட் பண்ணும். சாதாரண டிவைட் நம்ம எப்படி பண்ணுவோம்? டிவைடன் தான் பெரிய நம்பராக இருக்கணும், டிவைசர் அதை கட்டி சின்ன நம்பராக தான் இருக்கணும். இந்த பாலினாமியலில் எது பெரிய நம்பர்னு எடுத்துக்கணும்? பவர், ஹையஸ்ட் பவர், அது டிகிரி எது ஹையஸ்ட்டாக இருக்குதோ அதை தான் நம்ம டிவைடண்டாக எடுத்துப்போம். அப்போ இதில் ஹையஸ்ட் டிகிரி எது? x⁴ தான். அப்போ இதான் டிவைடண்டாகவும் இது டிவைசராகவும் எடுத்துக்கணும். அப்போ நமக்கு லாங் டிவிஷன் மாதிரி தான். லாங் டிவைடாக போட்டு ஃபஸ்ட்டு எது பெரியது? x⁴ தான் பெரியது. ஃபஸ்ட் நம்பர் வச்சு நம்ம எடுத்துக்கணும். இது x⁴, இது x⁴. அப்போ x⁴ தான் பிக்கஸ்ட் இல்லையா? அதை தான் டிவைடண்டாகவும் ஸ்மாலஸ்ட் டிவைசராகவும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு
அந்த டிவைட் உள்ளே எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 3x கியூப் ப்ளஸ் 0x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை இது இங்கே வெளியே எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 எழுதிட்டோம். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம டிவைட் பண்ணுற நம்பர் எழுதணும்ல. என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு நம்பரும் இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தாலே போதும். ஈஸியாக பார்க்க தான் நமக்கு நம்ம பெருசாக எழுதி வச்சுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இருக்கிற இங்கே இருக்கிற நம்பர் நம்ம நார்மலாக டிவைட் பண்ண என்ன பண்ணுவோம்? இப்போ இங்கே வந்துட்டு 2 இருக்குது, இங்கே 6 இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 2 கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்குமோ அதானே எழுதுவோம். 2 × 3 2 3 சார் 6ன்னு ஆகிடும். அப்போ மைனஸ் பண்ணல 0 அப்படி தானே பார்ப்போம். அதான் நமக்கு டிவைடன் எழுதுவோம். டிவைசர் இருக்கும். டிவைசர் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிவைடன் கிடைக்குமோ அந்த எழுதுவோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்பர் இங்கே பார்த்தா போதும். ஃபஸ்ட் வேரியபிள் இங்கே என்னது? எக்ஸ் கியூப். இங்கே ஃபஸ்ட் வேரியபிள் என்னது? எக்ஸ் பவர் 4. அப்போ எக்ஸ் கியூப்னு 3 தானே. இது கூட எதை மல்டிப்ளை பண்ணல எக்ஸ் பவர் 4 கிடைக்கும்? எக்ஸ் தான். அதாவது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் அதான் என்னது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் தான் எக்ஸ் கியூப். அது கூட ஒரு இன்ட்டு எக்ஸ் பண்ணது தான் என்ன ஆகிடும்? எக்ஸ் பவர் 4ன்னு ஆகும். அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. அப்போ அது கூட இன்னொரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணல எக்ஸ் பவர் 4 தான். பவர் ஆட் பண்ணுற மாதிரி தான். நமக்கு தெரியும்ல, ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன, ஏ பவர் எம் ப்ளஸ் இந்த பவர் ஆட் தான் பண்ணுவோம் எப்போயுமே மல்டிப்ளை பண்ணல. அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. இங்கே வேண்டியது எக்ஸ் பவர் 4. ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும் பார்த்தா போதும். அடுத்தலாம் ஆட்டோமேட்டிக்காக மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். இங்கே இருக்கிறது எக்ஸ் பவர் 4 இருக்குது. எக்ஸ் கியூப் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணல எக்ஸ் பவர் 4 கிடைக்குமோ அது எழுதுகிறோம். எக்ஸ் கியூப் கூட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலே போதும். எக்ஸ் கியூப் இன்டி எக்ஸ் எக்ஸ் பவர் 4ன்னு ஆகிடும். அப்போ எக்ஸ் மட்டும்தான் இங்கே எழுதுகிறோம். இதான் எழுதியிருக்கோம். இதையும் பார்த்துட்டு இது கூட எதை மல்டிப்ளை பண்ண எக்ஸ் பவர் 4 கிடைக்குமோ அதை தான் இங்கே எழுதுகிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூப் கூட ஒரு எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்பர் மட்டும்தான் பார்த்து எழுதுகிறோம். டவுட் இல்லைல்ல? ஓகே ஆகிடுச்சுல? அப்போ எக்ஸ் கியூப் இன்ட்டு இங்கே என்ன நம்ம தானே எழுதுகிறோம். என்ன எழுதியிருக்கோம்? எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இதை வச்சு எழுதிட்டோம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுவோம். எக்ஸ் கியூப் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும்? எக்ஸ் பவர் 4. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது ஒன்று தான் நம்ம பார்த்து எழுதுகிறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குதோ அது அப்படியே இந்த எக்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ எக்ஸ் கியூப் இன்டி எக்ஸ் எக்ஸ் பவர் 4. அடுத்து ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x இன்டி எக்ஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டி எக்ஸ் ப்ளஸ் 3x. அப்போ இந்த ஃபஸ்ட்டு எழுதுறது மட்டும்தான். இதையும் வச்சு ஃபஸ்ட்டு என்ன வருது எங்கே அங்கே வரும்னு எழுதிடுறோம். எழுதுனதுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாத்துக்கூட அதை மல்டிப்ளை பண்ணி இதை ஃபில் பண்ணிடுறோம். அவ்வளோதான். எக்ஸ் கியூப் இன்டி எக்ஸ் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டி எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் 5x இன்டி எக்ஸ் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்டி எக்ஸ் ப்ளஸ் 3x கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் கேன்சல் ஆகும். ஓகே, சைன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே ப்ளஸ்ஸு இந்த மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இந்த மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ்ஸும் மைனஸ் ஆகிடும். அப்போ எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே 3x கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப். அப்போ மைனஸ் எக்ஸ் கியூப்னு என்ன அர்த்தம்? 1 கியூப். அப்போ 3x கியூப் மைனஸ் 1x கியூப்ங்கிறது என்ன ஆகிடும்? 3 மைனஸ் 1 2 2x கியூப். அடுத்து 0x ஸ்கொயர். இங்கே சைன் ப்ளஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் 5x ஸ்கொயர். 0 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 தான். அப்போ ப்ளஸ் 5x ஸ்கொயர். அடுத்து மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3x. ரெண்டுமே மைனஸாக இருக்குது. ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணும். 3 + 1 4. அப்போ மைனஸ் 4x. அடுத்து இங்கே இருக்கிற இந்த மைனஸ் 3 எடுத்து அப்படியே கீழே எழுதணும். ஃபுல்லாக எழுதிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த ஸ்டெப் வரைக்கும் ஓகே தானே? அடுத்து இங்கே இருக்கிற ஃபஸ்ட் நம்பர் என்னது? 2x கியூப். இங்கே இருக்கிறது என்னது? எக்ஸ் கியூப். எக்ஸ் கியூப் கூட எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணையில் 2x கியூப் 2x கூட ப்ளஸ் 2x கியூப் கிடைக்குமா அதை எழுதணும். அப்போ எக்ஸ் கியூப் கூட ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணால் தான் 2x கியூப் கிடைக்கும். ஏன்னா எக்ஸ் கியூப் இன்ட்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 2x கியூப் எது சைன் பண்ணல ப்ளஸ் தான் மீனிங். ஓகேவா? அதனால தான் இங்கே ப்ளஸ் 2ன்னு போட்டோம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்கள் என்ன ஆகிடும்? எக்ஸ் கியூப் ப்ளஸ் 2 2x கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 2 என்ன ஆகிடும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 2 சார் மைனஸ் 10x ப்ளஸ் 3 இன்ட்டு ப்ளஸ் 2 3 2 சார் 6 ப்ளஸ் 6. அடுத்து என்ன பண்ணுவோம்? சைன் சேஞ்ச் பண்ணுவோம். மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ்னு ஆகும். 2x கியூப்ல 2x கியூப் மைனஸ் பண்ணிட்டு 0. இங்கே 5 மைனஸ் 2 5 மைனஸ் 2 எவ்வளோ ஆகும்? 3x ஸ்கொயர் மைனஸ் 4 ப்ளஸ் 10 மைனஸ் 4 ப்ளஸ் 10 போது மைனஸ் பண்ணும். 4ல் 10 மைனஸ் பண்ணிட்டா 6 ப்ளஸ் ப்ளஸ் 6x மைனஸ் 3 மைனஸ் 6னா மைனஸ் 9. இங்கே வந்துடுச்சு. இதுக்கப்புறம் இது கண்டினியூ பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஏன்னா
நமக்கு எப்பயுமே ஒரு ஆர்டராக இருக்கணும். சொன்னோம்ல ஃபஸ்ட்டு இங்கே ஈக்குவேஷன் வரையில ஆர்டராக தான் இருக்கணும். பவர் 4னா அடுத்து கியூபு, அடுத்து ஸ்கொயரு, அடுத்த ஒரு வேரியபிள், லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட். இங்கே வர்றது எக்ஸும் ஒரு கான்ஸ்டன்ட் வந்துருச்சு. கான்ஸ்டன்ட்டுக்கு அப்புறம் இங்கே வேறு நம்பர் வராது. அப்போ இங்கே முடிஞ்சுது. இந்த கோஷன்ட் இவ்வளோ தான் எழுத முடியும். ஆனால் இங்கே நமக்கு என்னாச்சு, ரிமைண்டர் 0 இல்லை. யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாலே அப்படி தான் பண்ணுவோம். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் செய்வோம்ல, அதே தான் இங்கேயும் செய்கிறோம். ஆனால் இது டிவிஷன் மெத்தடில் செய்கிறோம். ரிமைண்டர் 0 வர வரைக்கும் டிவிஷன் மெத்தடில் செய்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ இங்கே ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு, 3x² + 6x - 9 கிடச்சிருக்குது. ஆனால் இதுக்கு மேலே இங்கே டிவைட் பண்ண முடியாது, ஏன்னா லாஸ்ட் டைம் கான்ஸ்டன்ட் டைம் வந்துருச்சு. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 இல்லை. ஓகே, அப்போ அடுத்து நம்ம இப்போ நீ செய்யணும். அப்போ செய்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ரிமைண்டர் கிடைச்சதுக்கப்புறம் இதில் எதுவும் காமனாக எடுக்க முடியுதான்னு எப்பயுமே பார்க்கணும், எந்த சம்மாக இருந்தாலும். அப்போ இதில் என்ன இருக்குது, 3x² + 6x - 9. இதில் எல்லாத்துலேயும் 3 டேபிள் வரும். 3யை காமன் எடுக்க முடியும். இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 3யை காமன் எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன வரும், x². 3 தான் காமன் எடுத்துட்டோம்ல, x² + 2x - 3 வரும். ஓகேவா? விச் மீன்ஸ் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதையும் மென்ஷன் பண்ணும். கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0ங்கிறது எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி அந்த ரிமைண்டர் இப்படி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து அந்த ரிமைண்டரில் காமனாக எடுக்க முடியுதான் பார்க்குறோம். இருந்ததுன்னா காமனாக எடுக்கிறோம். அப்படி இல்லாட்டி அதை எடுத்து எழுதி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். இதில் காமனாக எடுக்க முடியுது. அதனால் அதை காமனாக எடுத்துட்டு நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுகிறோம். நாட் ஈக்குவல் டு 0னா பின்னையும் ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணையில் இதையும் தான் எடுத்துப்போம். அதாவது இதை வந்துட்டு டிவைசராகவும் இது டிவைடண்டாகவும் எடுத்துப்போம். ஓகேவா? இதையும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இங்கே எப்படி இது ரெண்டையும் எடுத்தோம் அதே மாதிரி இப்போ இது ரெண்டையும் தான் எடுக்க போகிறோம். இது ரெண்டு எடுக்கல, எது பிக்கஸ்ட் தான். அப்போ இதான் டிவைடண்டாகவும் இது டிவைசராகவும் எடுப்போம். இது எடுக்கையில் நம்ம இந்த காமனை எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது வேண்டாம். இந்த உள்ளே இருக்க இதை மட்டும் எடுத்துகிட்டா போதும். ரிமைண்டர் வரும்போது தான் இதே கொஸ்டின் எழுதல அப்படி காமனாக எடுக்க முடிஞ்சுன்னா அதுக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அது சம்ஸ் வரும், அப்போ பார்த்துக்கலாம். ஆனால் என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். ரிமைண்டர் ஏதாவது வந்ததுன்னா அதை எடுத்து எழுதி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். அது எடுத்து எழுதுறதுக்கு முன்னாடி அதில் எது காமனாக எடுக்க முடிஞ்சுன்னா அது காமனாக எடுத்துட்டு ப்ராக்கெட்டில் மீதி எழுதி நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதணும். அடுத்து நம்ம டிவைட் பண்ண போகையில் இதை தான் டிவைசராகவும் இது டிவைடண்டாகவும் எடுப்போம். இந்த டிவைசர் எடுக்கையில் இந்த காமனை எடுத்துட்டோம்ல, அது வேண்டாம். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்கும்ல, இதையும் எடுத்துக்கிட்டா போதும். இது ரெண்டையும் வச்சு டிவைட் பண்ணால் போதும். அப்போ இதில் எது டிவைடண்டாக எது டிவைசர் ஆகும், இதான் டிவைடன். ஏன்னா இதான் பெரிய நம்பர், இதான் சின்ன நம்பர். ஏன்னா x², இது x3. இப்போ இதை தான் உள்ளே எழுதுவோம், இது வெளியே எழுதுவோம். ஓகேவா? டவுட் இல்லைல்ல? ஸோ இதை வச்சு நீ கண்டினியூ பண்ணுவோம். அப்போ அதில் நமக்கு அந்த ரிமைண்டராக கிடச்சதில் அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். x² + 2x - 3 லாங் டிவைடாக போட்டு அங்கே நமக்கு டிவைசர் இருந்துச்சுல, அது இங்கே எழுதியிருக்கோம். ஓகே தானே? ஃபஸ்ட்டே நம்ம சொல்லிட்டோம் என்னென்னன்ட்டு. ஓகேவா? அப்போ அங்கே ரிமைண்டராக வந்ததில் அந்த 3 இன்ட்டுன்னு வச்சு 3 எழுத வேண்டாம். அது உள்ளே இருக்க அந்த ரிமைண்டர் இங்கே எழுதிட்டோம். அங்கே டிவைசர் இருந்துச்சு, அது இங்கே டிவைடண்டாக எழுதிட்டோம். அது ரெண்டையும் தான் எடுத்துப்போம். எழுதிட்டோமா? அப்போ ஃபஸ்ட் நம்பர் மட்டும் பார்க்குறோம். சேம் ப்ராசஸ். இங்கே ஃபஸ்ட் நம்பர் மட்டும் தான் பார்ப்போம். இங்கே x² இருக்குது, ஆனால் இங்கே x³ வேணும். இப்போ என்ன பண்ணால் போதும், x² கூட ஒரு எக்ஸை மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும். அந்த எக்ஸை மட்டும் எழுதினாலே போதும். அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் அதே நம்பர் மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ணிவிடுவோம். ஓகேவா? அப்போ x² × x x³ + 2x × x + 2x² -3 × x -3x கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப் சைன் சேஞ்ச் பண்ணும். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ x³ - x³ கேன்சல் ஆகிடும். x² - 2x². அப்போ என்ன ஆகிடுங்க, -x². -5x + 3x. அப்போ என்ன ஆகிடும், -2x. இங்கே இருக்கிற +3 கொண்டு வந்துட்டோம். அடுத்து இங்கே இருக்கிறது x², இங்கே இருக்கிறது -x². ரெண்டு வேரியபிள் சேமாக தான் இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிறது x². இப்போ சாதாரணமாக x² இருக்குது. அதே நம்பர் வேணால் என்ன பண்ண போகுது, x² × 1 x² தான். அது a × 1 a, 5 × 1 5, 9 × 1 9. அதேமாதிரி x² × 1 தான் x². இப்போ இங்கேயே x² தான், இங்கே இருக்கிறது x² தான். அப்போ × 1 1ங்கிற நம்பர் எழுதுனா போதும். ஆனால் +1 -1 பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே இருக்குது -x². அப்போ நமக்கு என்ன வேணும், -x² தான் வேணும். ஸோ -1 எடுத்துக்கிறோம். ஓகே தானே? x² × -1 தான் -x² கிடைக்கும். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற நம்பர் கரெக்டாக வேணும்ல. அப்போ இங்கே x² அதே x² வேரியபிள் தான் இருக்குது. ஸோ × 1ங்கிற நம்பர் போட்டால் போதும். பட் அது +1 -1 பார்க்கணும். இங்கே இருக்கிறது மைனஸ்னால -1 போட்டுக்கிறோம். ஓகே தானே? இப்போ நீ -1 எழுதிட்டோம். இனி இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். x² × -1 -x² + 2x × -1 -2x -3 × -1 +3. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, +3. அடுத்து என்ன பண்ணும், சைன் சேஞ்ச் பண்ணும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும். அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? அப்போ இது கேன்சல் ஆகிடும், இதுவும்
மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 2x ப்ளஸ் 2x கேன்சல் ஆகிடும், ப்ளஸ் 3 மைனஸ் 3 கேன்சல் ஆகிடும், 0. அப்போ இங்கே ரிமைண்டர் 0ன்னு வந்துருச்சு. ரிமைண்டர் 0ன்னு வரும்போது அங்கே இருக்க என்ன டிவைஸரோ அதான் வந்துட்டு ஜிசிடி. therefore ஜிசிடி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 3. இதான் ஆன்சர். ஓகே ஆயிடுச்சா? டிவைட் பண்ணுறோம், ரிமைண்டர் கொண்டு வரோம், ரிமைண்டர் வரும்போது அப்போ இருக்கிற டிவைஸ் என்னவோ அதான் வந்துட்டு ஜிசிடி. ஜிசிடி ஈக்குவல் டு எழுதியிருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கம்ப்ளீட்டட். நீ செகண்ட் சப்டிவிஷன் செய்யலாம்.